வணக்கம் நேயர்களே. இன்று ஜூன் 1 2026 திங்கட்கிழமை. நோர்வே தமிழ் முட்டை செய்திகளுடன் கதிர். முதலில் தலைப்புச் செய்திகள். ஓநாய் எண்ணிக்கை, போலி காவலர், 3 ஆண்டு ஆசிரியர் படிப்பு. இனி விரிவான செய்திகள். ஓநாய் எண்ணிக்கை. நோர்வே ஸ்வீடனில் ஏறத்தாழ 400 ஓநாய்கள். ஆனால் நோர்வேயில் மட்டும் 55 முதல் 58 ஓநாய்களே உள்ளன. 11 ஆண்டுகளில் முதன்முறையாக நாட்டின் இலக்கை விட குறைவு. மேலும் ஒரே குடும்பத்துக்குள் நடக்கும் இனப்பெருக்கத்தால் ஓநாய்களின் மரபணு நலம் பாதிக்கப்படுவதாக எச்சரிக்கை. போலி காவலர். ஒஸ்லோவில் தங்களை காவல்துறையினர் என பொய்யாக கூறிக்கொண்டு முதியவர்களிடம் தொலைபேசி வழி பணம் பறிக்க முயன்ற நிகழ்வொன்று தடுக்கப்பட்டது. பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு காவல்துறை அறிவுறுத்துகிறது. 3 ஆண்டு ஆசிரியர் படிப்பு. தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கான 3 ஆண்டு படிப்பை மீண்டும் கொண்டுவரும் முன்மொழிவை நோர்வே நாடாளுமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இப்போதைய 5 ஆண்டு பயிற்சியே தொடரும் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தகமையும் திறமையும் வாய்ந்த கல்வியாளர்களை உருவாக்குவதே சிறந்தது என பெரும்பான்மையான அரசியல் கட்சிகள் கருதுகின்றன. நல்லது நேயர்களே, மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள். உலகெங்கிலும் தமிழ், நம் உணர்வெங்கிலும் தமிழ்.